This one's pretty. Not according to the book. If you go by the checklist, this one's perfect. But I like how mine's a little off-center. It's got... You can't win an argument by making up words. It is an Eastern tradition, Dad. It's celebrating the beauty in what's flawed. Like the crack in the Liberty Bell or the mole on Cindy Crawford's face. Oh my God! ஸோ எஸ் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2025 நம்ம வந்து டிசம்பரில் இருக்கோம். ஸோ 2025 நல்லா அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி நல்லா அமையாதவங்களுக்கு 2026 வந்து ஒரு நல்ல ஃப்ளோவோட நல்லா இருக்கணும்ன்ட்டு பர்சனலி நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த 2025ல ஒரு சென்சேஷனா, எஸ்பெஷலி மியூசிக்ல ஒரு சென்சேஷனா க்ரோ ஆன ஆள் யாரு அப்படின்னா, அவர் தான் வந்து சாய் அபியங்கர். ஃபர்ஸ்ட் எல்லாம் இவர் பாட்டு கேட்கும்போது ஐயோ என்னத்தையோ போட்டாண்டி ஓடிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். Come, we'll go. Oh my God, something in throat. Come, we'll go. போக போக கேட்க கேட்க வந்து நம்மளே வந்து நிறைய இடத்துல வந்து அவர் பாட்டை முணுமுணுத்துட்டு இருக்கோம். ஊரும் பிளட் 10,000 காடு மோடு ஸோ இப்படி அவர் பாட்டு வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. ஸோ அவருடைய முதல் படத்திலிருந்து வந்த ஓஎஸ்டி, டியூட் ஓஎஸ்டி வந்து நம்ம இன்னைக்கு வந்து கேட்டு ரியாக்ட் செய்ய போகிறோம். இதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் சரி, காப்பிரைட் கிளைம் வந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. பட் அட் த சேம் டைம் இந்த வருஷத்துல பீக்கா மியூசிக் போட்ட சந்தோஷ் நாராயணும் சரி, அனிருத்தும் சரி, இவங்களுடைய 2 ஓஎஸ்டியும் எடுத்து டியூடோட கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து கடைசியா சொல்ல போறோம். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா 2025 ஓஎஸ்டி ரியாக்ஷன் தான் வந்து இந்த வீடியோ. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸோ எஸ் நண்பர்களே, ஐ எம் ரெடி வித் டியூட் ஓஎஸ்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூடோடைய ஓஎஸ்டிக்கு வந்து நம்ம வந்து ரியாக்ட் செய்ய போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் ரியாக்ட் செஞ்சோம் அப்படின்னா வந்து வீடியோ வந்து 1 மணி நேரம் போயிடும். ஸோ நான் வந்து சைடு பி மட்டும்தான் நான் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். நான் வீடியோ பண்ற நேரம் தான் அந்த வண்டி எல்லாமே கேட்கும். ஓகே. ஸோ எஸ் நான் வந்து சைடு பியை மட்டும் தான் வந்து ரியாக்ட் செய்ய போகிறேன். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணனுடைய ஒரு ஓஎஸ்டி வந்து இதுக்கு டஃப் கொடுக்கும். அந்த ஒரு ஓஎஸ்டியும் நான் வந்து கேட்க போறேன். ஓஎஸ்டி இல்லை, அந்த ஒரு ட்ராக்கை மட்டும் தான் கேட்க போறேன். நான் அனிருத்தையும் ஒரு ட்ராக்கை மட்டும் கேட்டுட்டு எனக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ எஸ் I am ready with I am 10,000 RR rap. அதுதான் வந்து முதல் பாட்டு. கேட்போமா? தொட்டாடே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலா ஹே சுட்டாடே புல்லட்டா நான் தெரிகிற சல்து கோனே சாலா I'm just chilling ஆயா கோலா ஆயே ஹோ ப்ராப்பர் ஸ்டைலா ஒரா காலி நான் போடுற வெளியில க்ளோஸ் நான் வந்தனா ஊரலற நன்னா கொட்டனா மலர என்ன சொல்ல என்ன வெள்ளையா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு படத்துல தேய்ச்சிட்டாரு. அடுத்து இதுக்கு போவோம். அடுத்த இது வந்து பேர் வந்து டியூட் இஸ் பேக். டியூட் இஸ் பேக், அதுதான் வந்து அடுத்த பெயர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்துதான் வந்து கோட்டட் பிஜிஎம். லிட்ரலி வந்து எந்த ரீலத்தினாலும் சரி, எதுனாலும் சரி இதுதான் வரும். அதுதான் வந்து ஊரும் பிளட் நாதஸ்வரம் இன்டர்வல். This is peak, man. Peak. இதான் tight, yeah.
ஆஹா, சாய் அபியங்கர் get a kiss for this track. I gotta tell you, it was perfect. Perfect. அடுத்து வந்து டியூடு மாஸ், அது எப்படி இருக்கும் பார்ப்போம். எஸ் இதுதாங்க. அதாவது இது வந்து டியூடு மாஸ் ஊரும் பிளட் பிரசிலியன். இதுல வந்து அந்த ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஒன்று வந்து அப்படி வரும், அதை கேட்போம். அந்த டிராப்புக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. வரும் பாருங்க. முடிஞ்சா சபடி கிரேட்டன் தோசை நல்லா டியூட் சாய் அபியங்கர் இஸ் கோட்டட். அடுத்த பாட்டு கேட்போம். ஊரும் பிளட் ஆர்கெஸ்ட்ரல் கேட்போமா? இதுதான் நண்பர்களே, இது இந்த பாட்டு வந்து நம்ம கேட்கக்கூடாது பாடம். பிகாஸ் நம்ம நிறைய வாட்டி இந்த பாட்டெல்லாம் வந்து முணுமுணுத்துருப்போம். அதனால என்ன பண்ண போறோம், நம்ம வந்து பாட போறோம். இந்த பாட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாடுவோமா? ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா பாடுங்கடா. ஓகே என் கூட சேர்ந்து பாடிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? அடுத்த பாட்டு ஊரும் பிளட். ஓகே, நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாவே இங்க போயிடலாம். ஊரும் பிளட் ரேஜ் ராக் போயிடலாம். வெயிட் ஃபார் தி டிராப். ரைட்டுங்க. எஸ், டியூடோட OST முடிஞ்சிருச்சு. இப்போ சண்டைக்கு கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 பேரை சொல்லியிருந்தோம்ல. யார் அந்த 2 பேர்? அதுக்கு முன்னாடி டியூடோட OSTல என்னோட கருத்து என்ன அப்படின்னா வந்து நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ரெட்ரோல ஆரம்பமா. ஸோ சனாக்கு வந்து ஐ வில் பிரிங் ரெட்ரோஸ் இது. ஆனா எதுல எங்க போய் எது எப்படி அப்படின்னு தெரியலையே. ஆட் வேற வந்து நான் ப்ரீமியம் போட்டுடலான்னு இருக்கேன். எவ்ரிஒன் ப்ளீஸ் வியர் யுவர் ஹெட்ஃபோன்ஸ். சனாவுடைய பீக் சம்பவம். ஆனா யாருமே இந்த பிஜிஎம் பத்தி சரியா பேசல. ரெட்ரோவோட OSTல வந்து கடைசி ட்ராக் இதுதான் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஐ வில் பிரிங் இட். இந்த ஒரு பாட்டு வந்து சாபிங்க எல்லா OSTயை விட கிரேட்டர். கேட்போமா? தயவு செஞ்சு ஹெட்ஃபோன்ஸை மட்டும் தயவு செஞ்சு மாட்டுங்க. பீக் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்குறேன். அப்படி தலைவன் வந்து பொறுமையா பியானோல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போவான் பாருங்க.
ஆஹா என்ன ஃப்ளூட்டுங்க, ஆஹா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு சனாட்டை தான் கற்றுக்கணும். Bro, racing wave, boys. எஸ், அதாவது வந்து ஐம் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எனக்கு எப்படி சொல்கிறது, அப்படியே வந்து ஸ்லோவாக பியானோ வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே போய் லாஸ்ட் அந்த ரைஸ். சனா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கீப் ஹிம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த வருஷத்தில் நல்ல ட்ராக் போட்டுருலாம். எவ்வளோத்துக்கு அவருடைய எல்லா பாட்டெலாம் இதில் ஒரே ஒரு ஓஎஸ்டி வச்சு நான் ஜட்ஜ் ஹிம் தட் ஹீ ஷுட் பி இன் த டாப் ஆஃப் த லிஸ்ட். ஓகேவா? அடுத்து செகண்டாவது சாய் அப்படிங்கிற வருவாரா, இல்லை வந்து அதுக்கு பதிலாக நம்ம வேற யாருக்கிட்டையாவது கொடுக்க போயிடுமா, அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து அனிருத்துக்கு வந்து போட்டிக்கு எதை இறக்கலாம், இந்த வருஷம் அவர் என்னத்தை போட்டாரு. எஸ், ஆப்வியஸ்லி ஐ எம் கோயிங் டு யூஸ் ஃபக்கிங் பஸ் ஃபைட் இன்டூ அந்த பஸ் ஃபைட் இன்டூ பவர் ஹவுஸ் இன்டூ டிஸ்கோ கூலி ஓஎஸ்டி. ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி பஸ் ஃபைட் ஓடிட்டு அப்படி இந்த பிஜிஎம் வந்து அப்படி டிஸ்கோக்கு போவாரு. The most famous labor union leader, Deva. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கு. என் பேர் இன்னும் மறக்கல. Of course தெரியும். मैं आपको अपना राइट हैंड बनाना चाहता था. अब बोलिए, खड़े रहेंगे मेरे साथ? அப்படி டிஸ்கோக்கு போவாரு. தலைவன் இறங்கட்டும் பே. बाबा से बात करना. டிஸ்கோ மலைகள் ஒதுங்கட்டும் உலகம் உணரட்டும்
எஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. சரி, ஓகே. இப்போ வந்து யாரை ஃபர்ஸ்ட் போடலாம், யார் செகண்ட் போடலாம்? வீடியோ ஃபுல்லாக சாயபிங்கிற பார்த்துட்டு அவரை ஃபர்ஸ்ட் போடலாட்டி நிறைய பேர் வந்து காண்டாவீங்க. பட் ஸ்டில் ஐ வில் கிவ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு சனா, சந்தோஷ் நாராயணன். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ரெட்ரோட ட்ராக்ஸ் எல்லாம் வந்து கேட்டாலே போதும், உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அதுலேயே கிடைச்சிரும். நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பாட்டு அந்த இதுலேயே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்பா எப்படி அதெல்லாம் நீ போட்டேன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆனால் அந்த ஒரு ட்ராக்கை மட்டும் நான் வந்து ப்ளே பண்ணி காமிச்சேன். நீங்கள் வேணால் போய் ஒரு 2-3 ட்ராக்கை மட்டும் போய் கேட்டு பாருங்க. அதில் வந்து அவருடைய வேலைப்பாடுகள் வந்து தெரியும். செகண்டாவது சாயபிங்கிற போடு அப்படின்னு கேட்டால் என் விசுவாசம் அனிருத்துக்கு. ஸோ அனிருத் வந்து கூலி வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி அதுக்கு காரணமே வந்து அனிருத் தான். செகண்ட் அவரை போட்டு தேர்டு வந்து நம்ம வந்து சாயபிங்கிற போடலாமா இல்லை இன்னும் வேறு யாராச்சும் போட்டிக்கு தூக்கிட்டு வரலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் வீடியோ ரொம்ப நேரம் போகும். ஆல்ரெடி வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து என்னை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் டக்குன்னு முடிக்கிறதுனால சாயபிங்கிற வந்து நான் தேர்டு வந்து போட்டுறேன். ஜி பிரகாஷ் ஃபேன்ஸ்லாம் வருவீங்க. பட் ஸ்டில் அவ்வளோதான். இதான் வந்து இந்த வருஷத்துடைய மிக சிறந்த ஓஎஸ்டி என்று பெயர் என் தரப்பிலிருந்து நான் சொல்கிறேன். சந்தோஷ் நாராயணன், அனிருத் அண்ட் சாய் அபியாங்கர். ஸோ எஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வருஷத்தை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் நல்லா போனவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா போகலை அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்லா போகும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஸோ அப்படி வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.